Good morning students. Welcome to the component based technology 3rd year 5th semester information technology department online class. So we are discussing about the Windows programming and the various basic controls used in the Windows programming. இல்லையா? So அதில் first control நம்ம பார்க்க போறது the most essential and common general யூஸ் பண்ணக்கூடிய ஒரு control அப்படின்னா இந்த பட்டன் தான். Because நம்ம எந்த ஒரு control நம்ம வந்து கோடிங் எழுதினாலும் பட்டன் கிளிக் பண்றது மூலமா தான் அந்த ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஸோ பட்டன் கண்ட்ரோல் இஸ் த ஜென்ரலி யூஸ்டு டு எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோட். ஸோ டிசைன் டைம்ல நீங்க வந்து ஒன் ஆர் மோர் பட்டன்ஸ் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டனுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பட்டனும் ஒரு மாதிரியான டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்காக அல்லது ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So what are the properties பாருங்க, font and then button text. Textனா அந்த பட்டன் மேல டிஸ்ப்ளே ஆகக்கூடியது, submit, reset, clear அந்த மாதிரி வந்து வரக்கூடியது வந்து button text. And then name of the button. Name of the buttonனா button ID. I mean button 1, button 2 அந்த மாதிரி வந்து பட்டனோடைய நேம். ஸோ விசிபிலிட்டி, அந்த பட்டன் வந்து விசிபிள் ஆகணுமா இல்லையா, விசிபிலிட்டி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுப்போம். பேக் கலர், டெக்ஸ்ட் கலர், இந்த மாதிரி இன்னும் ஹைட்டு, வித்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இங்க வந்து நமக்கு வெரி ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கிளிக்கு, டபுள் கிளிக்கு, கீ பிரஸ், மவுஸ் மூவ், அந்த பட்டன் ரீசைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு. நார்மலா எல்லாருமே நம்ம யூஸ் பண்ற மேஜர் ஈவெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கிளிக் ஈவெண்ட் தான். ஓகே, ஸோ யூசர் வந்துட்டு அந்தந்த கன்சர்ன் ஈவெண்ட்ஸை சூஸ் பண்ணி அந்தந்த ஈவெண்ட்டுக்கு வி கேன் ரைட் தி ப்ரோக்ராம். ஒரே பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணா சம் கோடிங் கொடுக்கலாம், டபுள் கிளிக் பண்ணா சம் கோடிங் கொடுக்கலாம். அது வந்து டிபெண்டிங் அப்பான் த யூசர், அதாவது ப்ரோக்ராமருடைய நீடுக்கு தகுந்த மாதிரி வி வில் பி கிவிங் த கோடிங் ஃபார் எவ்ரி ஈவெண்ட். ஸோ வாட் இஸ் அன் ஈவெண்ட் அப்படின்னா, ஈவெண்ட்ன்றது நம்ம வந்து ரன் டைம்ல செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக், டபுள் கிளிக், மவுஸ் மூவ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஸ்கிரீன் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்கிரீனை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபார்ம்னு சொல்றோம். இதுல வந்து ஒரு மேஜரான ஒரு ஈவெண்ட் வந்து வருமா, ஃபார்ம் லோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் லோடுனா நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ லோட் ஆகுது இல்லையா, அந்த விண்டோ லோட் ஆகும் போதே உங்களுக்கு சில ஆக்ஷன்ஸ்லாம் செய்யணும் அப்படின்னா தென் யூ கேன் கிவ் யுவர் கோடிங் இன் தி ஃபார்ம் லோடு ஈவெண்ட்ல வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் see an example. ஒரு நியூ விண்டோ அப்ளிகேஷன் எடுத்துட்டு ஒரு ஃபார்ம் இதுல போட்டாச்சு, ஃபார்ம் 1. அதுல ஒரு பட்டன் போட்டிருக்கோம். இந்த பட்டனோட டெக்ஸ்ட் வந்து நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய கிளிக் ஈவெண்ட்ல போயிட்டு கோடினுடைய இந்த ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட்ல போயிட்டு மெசேஜ் பாக்ஸ் பட்டன் இஸ் கிளிக்டு அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து ரன் பண்ணும்போது, அதாவது நீங்க F5 கீ பிரஸ் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணலாம் ரன் பண்றதுக்கு. So once you are running the application அப்படின்னு சொன்னாக்கா அங்க வந்து உங்களுக்கு button is clicked அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? So this is about the button control. And the next control வந்து பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் அப்படின்றது யூசர் கிட்ட இருந்து சில ஆப்ஷன்ஸை கெட் பண்றதுக்காக யூஸ் பண்றது செக் பாக்ஸ். அதுல மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து செக் பாக்ஸ். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா நேம், டெக்ஸ்ட், செக் ஸ்டேட்டஸ், வெதர் இட் இஸ் செக்டு ஆர் அன்செக்டு அப்படின்றது வந்து நம்ம அந்த ஒரு கன்சர்ன் ப்ராப்பர்ட்டியில நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஈவெண்ட்ஸ், கிளிக், செக்டு சேஞ்ச்டு, எனேபிள் சேஞ்ச்டு, டிராக் ஓவர், மவுஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட்ல வச்சு டிராக் ஓவர் பண்ணாலே நமக்கு அதுல வரும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் see the example. ஒரு ஃபார்ம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு, அதுல .NET ப்ரோக்ராமிங்ன்றது டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செக் பாக்ஸ் யூஸ் பண்றோம், போல்ட் அண்ட் இட்டாலிக். நீங்க வந்து ஒரே டைம்ல போல்டு மட்டும் பண்ணலாம் அல்லது இட்டாலிக் மட்டும் பண்ணலாம் அல்லது போல்ட் அண்ட் இட்டாலிக் சேர்த்தே பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அதனோட ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்டு சேஞ்ச்டு. இஃப் செக் பாக்ஸ் 1.checked அது வந்து செக் ஆயிருந்ததுன்னா then the text box 1.fontல ஏரியல் size 12 drawing.fontstyle.bold. ஓகே, அதே மாதிரி செகண்ட் வந்து நமக்கு கிளிக் ஆயிருந்ததுன்னா என்ன வரணும், drawing.fontstyle.italic. இஃப் செக் பாக்ஸ் 2.checkedனா then text box 1ஓட ஃபாண்ட் வந்து, அதாவது இந்த .NET ப்ரோக்ராமிங் அப்படின்றது நீங்க இதை போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா வெறும் போல்ட் ஆகும், இதை போய் செக் பண்ணீங்கன்னா இட்டாலிக் ஆகும். இது வந்து நீங்க செக்டு எடுத்துட்டீங்கன்னா போல்ட் ஆகாது.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி if bold is selected then the text is displayed boldly, அதை மாதிரி இட்டாலிக் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் இட்டாலிக்கில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ let us see the next control, combo box. combo box அப்படின்றது வந்து drop down list of items நம்ம போடலாம், பட் at a timeல வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ திஸ் கண்ட்ரோல் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே அண்ட் எடிட்டபிள் drop down list of item. ஸோ டிசைன் டைம்ல நம்ம அந்த ஒரு கண்ட்ரோலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் ஐட்டம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியில ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ரன் டைமில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டாக்கா ஆட் ஐட்டம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி நீங்கள் ஏற்கனவே டிசைன் டைமில் ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸை கிளியரும் பண்ணிக்கலாம். ஓகே, யூ see the properties here, font, drop down width, drop down height. அதாவது இங்கே நீங்கள் இப்படி இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதனுடைய வித்து அதனுடைய ஹைட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெத்தட்ஸ், செலக்டட் இண்டெக்ஸ், செலக்டட் ஐட்டம், ஐட்டம்ஸ் டாட் ஆட், ஐட்டம்ஸ் டாட் கிளியர், ஐட்டம்ஸ் டாட் கவுண்ட். ஸோ டோட்டல் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்றது ஐட்டம்ஸ் டாட் கவுண்ட். நம்ம ஆட் பண்ணிருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் டாட் கிளியர், அண்ட் நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஐட்டம்ஸ் டாட் ஆட். ஓகே, ஸோ நவ் லெட் us see an example. ஸோ ஓப்பன் a நியூ விண்டோஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணிக்கிறோம். நியூ ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு கோம்போ பாக்ஸ் ஒன்று வந்து ஆட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆட் பட்டனோட ஈவெண்ட்ல நம்ம என்ன கோடிங் எழுத போகிறோம், கோம்போ பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ் டாட் ஆட் ஆஃப் இந்தியா. நீங்கள் ஆட் பண்ண உடனே இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியான்றது ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளியரில் கோம்போ பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ் டாட் கிளியர், இந்த பட்டன் 2ல கிளியர்ன்ற பட்டனில் நம்ம எழுதியிருக்கிற கோடிங் இதுதான். கோம்போ பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ் டாட் கிளியர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணது கிளியர் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் அட் a டைமில் ஒரே ஒரு ஐட்டம் தான் ஆட் பண்ணணுமான்னு கிடையாது. நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். நீங்கள் ஒரு 10 to 15 or 100 எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக போகும்பொழுது நம்மளால கோம்போ பாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால மினிமமான ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் நீங்கள் ஆட் கொடுக்கும்போது இதில் வந்து ஐட்டம்ஸ் ஆட் ஆகும், கிளியர் கொடுக்கும்போது கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கோம்போ பாக்ஸ். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் சீன் அபவுட் 3 different controls. First one is button control, which is the basic control of all the applications, and second control is the checkbox. Checkboxல வந்து multiple selections நம்மளால perform பண்ண முடியும். And third one is the combo box. combo boxன்றது வந்து drop down list box அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன drop down அப்படின்னா, இங்க நீங்க கிளிக் பண்ண உடனே ஒரு டவுன்ல வந்து ஒரு ரெக்டாங்குலர் லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று நமக்கு டிராப் ஆகும். அதுக்கு பேர் தான் drop down list box. ஓகேமா? So next remaining controls we will discuss in the next video. Thank you students.